ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ദൈവനാമത്തിற்கு മഹിമയുണ്ടാവதாக. നമ്മുടെ കർത്താവും രക്ഷിതാവുമായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ധന്യമായ നാമത്തിൽ ഞങ്ങളുടെ സ്നേഹവന്ദനങ്ങൾ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வணக்கங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். സന്തോഷത്തോടും ഉല്ലാസത്തോടും കൂടെ നമ്മുടെ കർത്താവിനെ ആരാധിക്കുവാൻ ദൈവം നൽകിയ കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. சந்தோஷத்தோடும் மன உற்சாகத்தோடும் கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் தாமே கொடுத்த இந்த நல்லதொரு வாய்ப்பை எண்ணி நாங்கள் மிகவும் சந்தோஷமுடையவர்களாக இருக்கிறோம். ബഹുമാനപ്പെട്ട സഭയിലെ മൂപ്പന്മാർ, ദേവദാസന്മാർ, എന്നെക്കാളും വളരെ പരിജ്ഞാനമുള്ള പ്രിയപ്പെട്ടവരുടെ മുമ്പിൽ വചനമായിട്ട് നിൽക്കുവാൻ എനിക്ക് യാതൊരു യോഗ്യതയുമില്ലെന്ന് ഞാൻ ആദ്യം തന്നെ അംഗീകരിക്കുന്നു. என்னை காட்டிலும் வசனத்தை நன்றாய் அறிந்திருக்கக்கூடிய சபையில் உள்ள சபையினுடைய மூப்பர்களுக்கும் அதே போல ஊழியர்கள் முன்பதாக நின்று தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கும் கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை எண்ணி மிகவும் நன்றி சொல்கிறேன். നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥനയ്ക്കായിട്ട് നന്ദി അറിയിക്കുന്നു. உங்களுடைய விலையேற் பெற்ற ஜெபத்திற்காக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். പ്രിയ സഹോദരന്മാരെ, ഒരു ടീമായിട്ട് ആസാമിൽ വന്നു. ഞങ്ങൾക്ക് വളരെ സന്തോഷമുള്ള ചില ദിവസങ്ങൾ ഞങ്ങൾക്ക് ഒരുമിച്ച് കർത്താവിൻ്റെ വേലയിലായിരിക്കുവാൻ സഹായിച്ചു. അതിനുശേഷം പ്രിയപ്പെട്ടവർ എല്ലാ ആഴ്ചയിലും ഒരു പ്രെയർ മീറ്റിങ്ങിൽ ഞങ്ങൾ കൂടി വരുന്നുണ്ട്. നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥനയ്ക്കായിട്ട് നന്ദി അറിയിക്കുന്നു. இங்கே இருந்து சில சகோதரர்கள் அங்கே நாங்கள் ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல வந்து எங்களோட கூட சேர்ந்து சில நாட்கள் ஊழியம் செய்தார்கள். அதன் பின்பதாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளிலே அங்கே அவர்களுக்கு என்று ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்கவும் நாங்கள் கூடி வருகின்றோம். இதற்கென்று நாங்கள் உங்களுக்கு நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம். തുടർന്നും വിലയേറിയ പ്രാർത്ഥന ഞങ്ങൾ അപേക്ഷിക്കുകയാണ്. தொடர்ந்து விலையேற் பெற்ற ஜெபத்தையும் நான் உங்களிடத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறேன். നമുക്ക് അല്പസമയം ദൈവവചനത്തിൽ നിന്നും ഒരുമിച്ച് ചിന്തിക്കാം. நாம் சற்று நேரம் தேவனுடைய வசனத்திலிருந்து ஒன்றாய் சேர்ந்து சிந்திப்போம். ദൈവം നമ്മളെ തന്റെ മക്കളെന്ന് വിളിക്കപ്പെടുവാൻ തക്കോണം എത്ര വലിയ സ്നേഹമാണ് നമ്മളിലേക്ക് ചൊരിഞ്ഞിരിക്കുന്നത്. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தேவன் எவ்வளவு விலையேற் பெற்ற ஒரு அன்பை நம்மேல் பொழிந்தருளி இருக்கிறார். നാം ഇന്ന് ദൈവമക്കളാണ്. நாம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். എത്ര വലിയ ഭാഗ്യപദവിയാണത്. அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ദൈവം നമ്മുടെ പിതാവാണ്. தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். നാം ഇന്ന് ദൈവത്തിന്റെ മക്കളാണ്. நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். അതുകൊണ്ട് ദൈവം നമുക്ക് ചില കാര്യങ്ങൾ പങ്കാളിത്തം നൽകിയിട്ടുണ്ട്. அது நிமித்தமாக தேவன் நமக்கு இன்று சிலவற்றை பங்காளித்துவமாக கொடுத்திருக்கின்றார். അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറയുന്നത് ദൈവത്തിന്റെ കൂട്ടുവേലക്കാർ എന്ന് അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറയുന്നു. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் என்கிறார். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 17-ാം അധ്യായത്തിൽ നമ്മുടെ കർത്താവ് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ നീ എന്നെ ഈ ലോകത്തിലേക്ക് അയച്ചതുപോലെ ഞാൻ ഇവരെ ലോകത്തിലേക്ക് അയക്കുന്നു. யோவான் சுவிசேஷம் 17-ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நீர் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்திற்குள் அனுப்புகிறேன் என்கிறார். ദൈവത്തിന്റെ കൂട്ടുവേലക്കാർ, தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். ദൈവത്തിന്റെ വേലയിൽ ഒരു പങ്കാളിത്തം ദൈവം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നു. தேவனுடைய ஊழியத்திலே வேலையிலே நமக்கும் ஒரு உடன் பங்காளியாக நாம் ദൈവം തന്റെ പുത്രനെ ഭൂമിയിലേക്ക് തന്നെ വെളിപ്പെടുത്തുവാനായിട്ട് അയച്ചു. தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு என்று வெளிப்படுத்தும்படி அனுப்பி கொடுத்தார். ഇന്ന് കർത്താവ് ആ വേലയിലുള്ള പങ്കാളിത്തം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നു. இன்றைக்கு ஆண்டவர் அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பங்காளித்துவத்தை நமக்கு தந்திருக்கின்றார். വലിയ അത്ഭുതമായ കാര്യമാണത്. இது எவ்வளவு மிகப்பெரிய அற்புதமான விஷயமாக இருக்கிறது. നമുക്ക് എന്ത് യോഗ്യതയായിരുന്നു ഉണ്ടായിരുന്നത്? இதற்கென்று நமக்கு என்ன வகைப்பட்ட தகுதி இருந்தது? ഞാന് അങ്കിള് എന്റെ അടുത്ത് വിളിച്ചു പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ എന്ത് സംസാരിക്കണം എന്ന് എനിക്ക് അറിഞ്ഞൂടായിരുന്നു. அங்கிள் என்னை அழைத்து சொன்ன பொழுது நான் என்ன பேசுவது என்று சொல்ல எனக்கு தெரியாமல் இருந்தது. ദൈവസന്നിധിയിൽ ഞാൻ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ദൈവം നമുക്ക് തന്നിരിക്കുന്ന പങ്കാളിത്തങ്ങളിൽ ചിലവയെ കുറിച്ച് ചിന്തിക്കാനാണ് ദൈവം എനിക്ക് പ്രേരണ നൽകിയത്. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்த பொழுது தேவன் நமக்கு இன்று தந்திருக்கக்கூடிய சில பங்காளித்துவத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ആ പങ്കാളിത്തങ്ങളിൽ ചില പങ്കാളിത്തത്തെ കുറിച്ച് നമുക്ക് ചിന്തിക്കാം. அந்த பங்காளித்துவத்திலே சிலவற்றை குறித்து இந்த நாளிலே நம்முடைய கொஞ்ச நேரத்துல நாம் சிந்திக்கிறோம். 2-ാം അധ്യായം, எபேசியர்களின் நிருபம் 2-ஆம் அதிகாரம், 3-ാം അധ്യായം, மன்னிக்க 3-ஆம் அதிகாரம், അതിന്റെ 6-ാമത്തെ വാക്യം, அதனுடைய 6வது வசனம். നമുക്ക് 1-ാമത്തെ വാക്യം മുതൽ വായിക്കാം. நாம் 1வது வசனம் துவங்கி வாசிப்போம். எபேசியர் 3-ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. இது நிமித்தம் பவுலாகி நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம்
கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களே. அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ഇവിടെ അപ്പോസ്തലനായ പൗലോസ് ദൈവം മറച്ചു വെച്ചിരുന്ന കാര്യങ്ങൾ വെളിപ്പെടുത്തി തന്നതിനെ കുറിച്ചാണ് നമ്മൾ വായിക്കുന്നത്. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் மறைத்து வைத்திருந்தவைகளை இப்பொழுது வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறார். പഴയ നിയമ ഭക്തന്മാർക്ക് വെളിപ്പെടുത്തി കൊടുക്കാത്ത കാര്യങ്ങൾ பழைய ஏற்பாட்டினுடைய பக்தியுள்ளவர் பக்திமான்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்காதிருக்கின்ற சில விஷயங்கள் സഭ മുഖാന്തരം, சபையின் மூலமாக, അപ്പോസ്തലന്മാർ മുഖാന്തരം, அப்போஸ்தலன் மூலமாக, പ്രവാചകന്മാർ മുഖാന്തരം, தீர்க்கதரிசிகள் மூலமாக, പരിശുദ്ധാത്മാവ് മുഖാന്തരം, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, പുതിയ നിയമ വിശ്വാസികളായ നമുക്ക് വെളിപ്പെടുത്തി തന്നിരിക്കുന്ന മറഞ്ഞിരിക്കുന്ന കാര്യങ്ങൾ, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு மறைந்திருந்த சில விஷயங்களை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். എന്നെ ചിന്തിപ്പിച്ച വിഷയം 6ാമത്തെ വാക്യമാണ്. என்னை சிந்திக்க வைத்த விஷயம் 6வது வசனத்தில் இருக்கிறது. ജാതികൾ സുവിശേഷത്താൽ ക്രിസ്തുവേശുവിൽ കൂട്ടവകാശികളും ഏക ശരീരസ്ഥരും വാഗ്ദത്തത്തിൽ പങ്കാളികളും ആകണം എന്നുള്ളത് തന്നെ. தமிழிலே 3வது வசனத்திலே அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியம். ജാതികളെ ദൈവം പങ്കാളിത്തം നൽകിയ കാര്യം നമ്മൾ ഇവിടെ വായിക്കുന്നു. புறஜாதிகளுக்கென்று கர்த்தர் இந்த பங்காளித்துவத்தை கொடுத்திருக்கின்ற இந்த விஷயம். ഇവിടെ അവകാശികൾ ആകുവാൻ ജാതികളായിരുന്ന നമുക്ക് യാതൊരു അർഹതയുമില്ലായിരുന്നു. சுதந்திரராய் நாம் மாறுவதற்கு புறஜாதிகளாக இருக்கின்ற நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. വാഗ്ദത്തത്തിന് നാം യോഗ്യരല്ലായിരുന്നു. வாக்குத்தத்தத்திற்கு எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள். അവന്റെ ശരീരത്തിന്റെ ഭാഗമാകുവാൻ, സഭയുടെ ഭാഗമാകുവാൻ നമുക്ക് യാതൊരു അർഹതയുമില്ലായിരുന്നു. அவருடைய சரீரமாகிய சபைக்கு நாம் பங்காய் மாறுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. എന്നാൽ ഇവിടെ ദൈവം നമുക്ക് ഈ 3 കാര്യങ്ങളിലും പങ്കാളിത്തം നൽകിയിരിക്കുന്നു. ஆனால் தேவன் இந்த 3 விஷயங்களிலும் நமக்கு பங்காளித்துவத்தை தந்திருக்கின்றார். വിശേഷത്താൽ ജാതികളെ യേശുവിൽ കൂട്ടവകാശികളാക്കിയിരിക്കുന്നു. புறஜாதிகளை சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் மாற்றியிருக்கிறார். ആരാണ് അവകാശി? சுதந்திரர் என்று சொன்னால் யார்? ഗലാത്യ ലേഖനം 3-ാം അധ്യായം 29-ാമത്തെ വാക്യത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നത്, கலாத்தியர் 3-ாம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ക്രിസ്തുവിനുള്ളവർ എങ്കിലോ നിങ്ങൾ അബ്രഹാമിന്റെ സന്തതിയും വാഗ്ദത്ത പ്രകാരം അവകാശികളുമാകുന്നു. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரருமாயும் இருக்கிறீர்கள். അപ്പം വാഗ്ദത്തം അബ്രഹാമിന്റെ സന്തതിക്കായിരുന്നു. வாக்குத்தத்தம் என்பது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. നാം ഇസ്രായേൽ പ്രജയുടെ പദവിയിൽ നിന്നും വെളിയിലുള്ളവരാണ്, ജാതികളായിരുന്നു. நாம் இஸ்ரவேலினுடைய குடியுரிமையிலிருந்து நாம் வெளியே இருந்த புறஜாதிகளாக அந்நிய தேசத்தாராக இருந்தோம். சுவிசேஷத்தினாலே നമുക്ക് ഇന്ന് അനർഹമായിട്ടുള്ള പദവി ദൈവം നൽകിയിരിക്കുകയാണ്. தேவன் இன்றைக்கு நமக்கு அதற்கு தகுதி இல்லாத ஒரு பதவி நமக்கு தந்திருக்கின்றார். கிறிஸ்துவினுள்ளவர் எங்கிலோ அவர் அபிரகாமிന്റെ വംശവും അവർ അവകാശികളുമാകുന്നു. கிறிஸ்துவின் உடையவர்களானால் நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறோம். എഫേസ്യ ലേഖനം 2-ാം അധ്യായത്തിന്റെ 12-ാം വാക്യം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ, எபேசியர் 2-ாம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, നാം ജാതികളായിരുന്നപ്പോൾ, நாம் புறஜாதிகளாக இருந்த பொழுது, നാം ക്രിസ്തുവിൽ നിന്ന് വേർപെട്ടവരായിരുന്നു. நாம் கிறிஸ்துவை விட்டு நாம் பிரிந்திருந்தோம். ഇസ്രായേൽ എന്ന പദവിക്ക് വെളിയിലുള്ളവരായിരുന്നു. இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம். വാഗ്ദത്തങ്ങൾക്ക് നമ്മൾ യോഗ്യരല്ലായിരുന്നു, അന്യരായിരുന്നു. வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியராக தகுதியற்றவர்களாக இருந்தோம். നാം ഈ ലോകത്തിൽ ദൈവമില്ലാത്തവരായിരുന്നു. ഈ ഉലകത്തിൽ നാം தேவனற்றவர்களாக இருந்தோம். ആശയില്ലാത്തവരായിരുന്നു എന്ന് നാം വായിക്കുന്നു. நாம் எவ்விதத்திலும் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம். ആനാലും ദൂരത്തായിരുന്നുവെങ്കിൽ തന്നെയും, നാം ദൂരത്തിൽ ഇരുന്നവர்களாக இருந்த போதும் അവന്റെ രക്തത്താൽ அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்களாக ഇന്ന് നാം അന്യരും പരദേശികളുമല്ല. இன்றைக்கு நாம் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. ദൈവത്തിന്റെ സ്വന്തം ജനം, ദൈവത്തിന്റെ കുടുംബക്കാരാക്കിയിരിക്കുകയാണല്ലോ നമ്മെ ദൈവം. தேவனுடைய சொந்த ஜனமாக, தேவனுடைய குடும்பத்தாருமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். അതിന്റെ 4-ാമത്തെ അധ്യായത്തിന്റെ 6-7 വാക്യങ്ങൾ നമ്മൾ വായിക്കുന്നത്, இதனுடைய 4-ാം அதிகாரத்தினுடைய 6-7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, അങ്ങനെ നീ ദാസനല്ല പുത്രനത്രേ. Galatians chapter 4 verse கலாத்தியர்
4ஆம் அதிகாரம் 6ம் 7ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் നിങ്ങൾ മക്കളാകെ കൊണ്ട് അബ്ബാ പിതാവേ എന്ന് വിളിക്കുന്ന സ്വപുത്രന്റെ ആത്മാവിനെ ദൈവം നമ്മുടെ ഹൃദയത്തിൽ അയച്ചു. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். അങ്ങനെ നീ ഇനി ദാസനല്ല പുത്രനത്രേ. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். പുത്രനെങ്കിലോ ദൈവഹിതത്താൽ അവകാശിയുമാകുന്നു. நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். പ്രിയ സഹോദരി സഹോദരന്മാരെ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ദൈവം നമ്മെ തന്റെ അവകാശത്തിൽ പങ്കാളികളാക്കിയിരിക്കുന്നു. தேவன் நம்மை தம்முடைய சுதந்திரத்திலே பங்காளிகளாக மாற்றியிருக்கிறார். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനോടുകൂടെ നമ്മളെ അവകാശികളാക്കിയിരിക്കുന്നു. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை உடன் சுதந்திரமாக மாற்றியிருக்கிறார். രണ്ടാമത്തെ കാര്യം നമ്മൾ എഫേസ്യ ലേഖനം 3-ാം അധ്യായത്തിന്റെ 6ാമത്തെ വാക്യത്തിൽ വായിച്ചത്, இரண்டாவது எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசித்தது, ഏക ശരീരത്തിൽ നമ്മളെ പങ്കാളികളാക്കിയിരിക്കുന്നു. ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் பங்காளிகளாக மாற்றியிருக்கிறார். നാം ദൈവത്തിന്റെ സഭയ്ക്ക് വെളിയിലുള്ളവരായിരുന്നു. நாம் தேவனுடைய சபைக்கு வெளியே இருந்தோம். നാം പാളയത്തിന് പുറത്ത് വായെ മൂടിക്കൊണ്ട് അയ്യോ ഞാൻ അശുദ്ധൻ 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 എന്ന് നാം പറഞ്ഞുകൊണ്ട് നാം എപ്പോഴും വെളിയിൽ പുറം ലോക പാളയത്തിന് പുറത്ത് നിൽക്കേണ്ടവരായിരുന്നു. நாம் பாளையத்துக்கு புறம்பே இருந்து ஐயோ அசுத்தன் அசுத்தன் என்று சொல்லி வாயை பொத்திக் கொண்ட நிலைமையில நாம் காணப்பட்டோம். എന്നാൽ നാം ഇന്ന് ക്രിസ്തു യേശുവിനുള്ളവരാകൊണ്ട്, ஆனால் நாம் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவிலே உட்பட்டதினாலே, പിതാവാൻ ദൈവം സ്വപുത്രന്റെ ആത്മാവിനെ നമ്മുടെ ഹൃദയങ്ങളിലേക്ക് അയച്ചതുകൊണ്ട്, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனுடைய ஆவியை நமக்கென்றும் நம்முடைய இருதயத்திலே தந்தபடினாலே, പുറജാതികളായിരുന്ന നാം, புறஜாதியிலாக இருந்த நாம், ആ പാളയത്തിന് പുറത്ത് നിൽക്കേണ്ടവരായിരുന്ന നാം, பாளையத்திற்கு புறம்பே நிற்க வேண்டியவர்களாக இருந்த நாம், അബ്ബാ പിതാവേ എന്ന് വിളിച്ചുകൊണ്ട് ഇന്ന് നാം ദൈവത്തിന്റെ സഭയാകുന്ന ശരീരത്തിന്റെ പങ്കാളികളായി തീർന്നിരിക്കുകയാണല്ലോ. அப்பா பிதாவென்று என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று சபை என்ற சரீரத்திற்கு பங்காளிகளாக மாறியிருக்கிறோம். അവൻ ഇന്ന് നമ്മെ അവന്റെ ശരീരം അർത്ഥാൽ സഭയാക്കിയിരിക്കുകയാണല്ലോ. அவர் இன்றைக்கு நம்மை அவருடைய சரீரமாக, அதாவது சபையாக மாற்றியிருக்கிறார். നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ ശരീരം, நீங்கள் தேவனுடைய சரீரம், നീ ആ ശരീരത്തിന്റെ അവയവം, நீ அந்த சரீரத்தினுடைய அவயவமாயிருக்கிறாய். ഓ ആ ശരീരത്തിന്റെ തലയായ ക്രിസ്തു, அந்த சரீரத்தினுடைய தலையாக இருக்கக்கூடிய கிறிஸ்து നമ്മെ അവന്റെ ശരീരത്തിന്റെ അർത്ഥാൽ സഭയിലെ പങ്കാളികളാക്കി തീർത്തിരിക്കുന്നു. அந்த சரீரத்தினுடைய பங்காளி, அதாவது சபையினுடைய பங்காளியாய் மாற்றியிருக்கிறார். വാക്യത്തിൽ നിന്ന് തന്നെ അതിന്റെ അവസാനത്തെ ഭാഗം, அதே வசனத்தினுடைய இறுதி பகுதியிலே വാഗ്ദത്തത്തിൻ പങ്കാളികളാക്കിയിരിക്കുന്നു. வாக்குத்தத்தத்திற்கும் உடன் பங்காளிகளுமாயிருக்கிறார். നാം എഫേസ്യ ലേഖനം 2-ാം അധ്യായത്തിന്റെ 12-ാം വാക്യത്തിൽ നമ്മൾ കണ്ടു, നാം വാഗ്ദത്തത്തിന് അന്യരായിരുന്നു. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகள் அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். റോമാലേഖനം 9-ാം അധ്യായത്തിന്റെ 4-ാം വാക്യത്തിൽ നാം വായിക്കുന്നത്, ரோமர்கள் நிருபம் 9-ാം அதிகாரம் 4வது வசனத்திலே, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்கள் உடையவைகளே. അവർ ഇസ്രായേല്യർ, அவர்கள் இஸ்ரவேலர், പുത്രത്വവും புத்திர ஸ்வீகாரமும் തേജസ്സും மகிமையும் നിയമങ്ങളും உடன்படிக்கைகளும் ന്യായപ്രമാണവും நியாயப்பிரமாணமும் ആരാധനയും தேவாராதனையும் വാഗ്ദത്തങ്ങളും வாக்குத்தத்தங்களும் അവർക്കുള്ളത്. அவர்கள் உடையதே. നമ്മള് ഇതിന് അന്യരായിരുന്നു. நாம் எல்லாரும் இது கண்ணீர்களாக இருந்தோம். എന്നാല് അവൻ നമുക്ക് ഇന്ന് വാഗ്ദത്തങ്ങളിൽ നമ്മെ പങ്കാളികളാക്കിയിരിക്കുന്നു. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை வாக்குத்தத்தங்களுக்கு பங்காளிகளாக மாற்றியிருக்கிறார். എന്റെ പ്രിയ സഹോദരി സഹോദരന്മാരെ, என்னுடைய பிரிய சகோதர சகோதரிகளே, എത്ര വലിയ ഭാഗ്യ പദവിയിലേക്കാണ് ദൈവം നമ്മെ വിളിച്ചിരിക്കുന്നത്. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாக்கிய பதவிக்குள்ளாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். അവന്റെ കൂട്ടുവേലക്കാർ എന്നുള്ള ഭാഗ്യ പദവി, அவருடைய உடன் வேலையாட்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பதவி. പിതാവ് തന്റെ പുത്രനെ തന്നെ വെളിപ്പെടുത്താനായിട്ട് ഭൂമിയിലേക്ക് അയച്ചു. பிதா தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு என்று வெளிப்படுத்தும்படி அனுப்பி கொடுத்தார். പുത്രൻ ആ ഉത്തരവാദിത്തത്തിനുള്ള പങ്കാളിത്തം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നു. அந்த குமாரன் அந்த பங்காளித்துவத்தை, அந்த பொறுப்பை நமக்கென்று தந்தார். നാം ഇന്ന് ക്രിസ്തുയേശുവിൽ കൂട്ടവകാശികളായി തീർന്നിരിക്കുന്നു. நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் உடன் சுதந்திரராய் ദൈവം നമ്മെ തന്റെ ശരീരത്തോട് ഉള്ള പങ്കാളിത്തം, സഭയോടുള്ള പങ്കാളിത്തം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നു. தேவன் இன்றைக்கு தம்முடைய சரீரத்தோடு, தம்முடைய சபையோடு இருக்கக்கூடிய பங்காளித்துவத்தை தந்திருக்கிறார். അവൻ നമുക്ക് വാഗ്ദത്തങ്ങളിൽ പങ്കാളികളാക്കിയിരിക്കുന്നു. தேவன் இன்றைக்கு நம்மை அவருடைய வாக்குத்தத்தங்களுடைய பங்காளிகளாக மாற்றியிருக்கிறார். വേറൊരു പങ്കാളിത്തത്തെ കുറിച്ച് നമുക്ക് ദൈവവചനത്തിൽ നിന്നും ചിന്തിക്കാം. வேறொரு பங்காளித்துவத்தை குறித்து தேவனுடைய வசனத்தில் இருந்து நாம் എബ്രായ ലേഖനം சிந்திக்கலாம். 3-ാം അധ്യായത്തിന്റെ எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1-ാമത്തെ വാക്യം, 1வது வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். അതുകൊണ്ട് വിശുദ്ധ സഹോദരന്മാരെ,
സ്വർഗീയ വിളിക്ക് ഓഹരിക്കാരായുള്ളവരെ. இப்படி இருக்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, വേറൊരു പങ്കാളിത്തം, வேறொரு பங்காளித்துவம், സ്വർഗീയ വിളിക്ക് ഉള്ള പങ്കാളിത്തം. பரம அழைப்பிற்கு ஏதுவாயிருக்கிற பங்காளித்துவம். അതുകൊണ്ട് നമ്മളെ നിമിത്തமாக സംബോധന ചെയ്തിരിക്കുന്നത് വിശുദ്ധ സഹോദരന്മാരെ, நம்மை அழைத்திருப்பது பரிசுத்த சகோதரரே என்பதாகும். പ്രിയമുള്ളവരെ, பிரியமானவர்களே, സ്വർഗീയ വിളിക്ക് ഓഹരിക്കാരായവരാണ് നാം. பரம அழைப்பிற்கென்று பங்குள்ளவர்களாக மாறி இருக்கின்றோம். അപ്പോസ്തലനായ പൗലോസ് ഫിലിപ്പി ലേഖനം 3:14 പറയുന്നത് ആ പരമ വിളിയുടെ എന്നാണ്. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அந்த பரம அழைப்பு என்று சொல்லி, உன்னதமான அழைப்பு என்று சொல்கிறார். സ്വർഗീയ വിളിയുടെ ഓഹരിക്കാരാണ് നമ്മൾ. അതിനും ദൈവം നമ്മെ പങ്കാളികളാക്കിയിരിക്കുകയാണ്. அந்த பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக அந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. പങ്കാളിത്തത്തിലേക്ക് നമുക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധയെ തിരിക്കാം. வேறொரு பங்காளித்துவத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். എബ്രായ ലേഖനം 12ാം അധ്യായത്തിന്റെ எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய അതിന്റെ 10ാമത്തെ വാക്യം, அதனுடைய 10வது வசனம். எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே നമ്മை ശിക്ഷിக்கிறார். 5ാമത്തെ വാക്യം മുതൽ നമ്മൾ വായിക്കുമ്പോൾ അവിടെ ബാലശിക്ഷയെ കുറിച്ചാണ് നമ്മൾ വായിക്കുന്നത്. 5வது வசனம் துவக்கி நாம் வாசிக்கும் பொழுது பிள்ளைக்கு கொடுக்கப்படும் சிக்ஷை குறித்து இங்கே வாசிக்கின்றோம். നാം ദൈവമക്കളായതുകൊണ്ട് ദൈവം നമ്മെ സ്നേഹിക്കുന്നത് കൊണ്ട് നമ്മെ ബാലശിക്ഷയിൽ കൂടി കടത്തിവിടും എന്ന് നമ്മൾ ഇവിടെ വായിക്കുന്നു. தேவன் நம்மை நேசிப்பதனாலே தேவன் நம்மை இந்த சிக்ஷைக்குள்ளாய் கொண்டு விடுவார் என்பதை குறித்து வாசிக்கின்றோம். എന്നാൽ ആ ബാലശിക്ഷയുടെ ആ ഉദ്ദേശം എന്താണെന്ന് ആണ് നമ്മൾ അതിന്റെ 10ാമത്തെ വാക്യത്തിൽ വായിച്ചത്. ஆனாலும் அந்த சிக்ஷையினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து தான் இந்த 9வது வசனத்தில் നമ്മുടെ ഗുണത്തിനായിട്ട് തന്നെ. அது நம்முடைய நற்குணத்திற்காகவே. എന്താണ് ആ ഗുണം? அந்த நன்மை என்பது என்ன? എന്ത് ഗുണം ലക്ഷ്യമാക്കിയാണ് ദൈവം നമ്മെ ബാലശിക്ഷയിൽ കൂടി കടത്തിവിടുന്നത്? எந்த நன்மை அவர் குறிக்கோளாக வைத்து இந்த சிக்ஷைக்குள் நம்மை அனுமதிக்கிறார்? നമ്മളവിടെ വായിക്കുന്നത് இங்கே வாசிப்பது അവന്റെ വിശുദ്ധിയുടെ പങ്കാളികളാകുവാൻ വേണ്ടിയിട്ട്, நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு നമ്മെ അവൻ തന്റെ വിശുദ്ധിയിലേക്ക് വിളിച്ചു. அவர் நம்மை தம்முடைய பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். 2 തിമോത്തി അതിന്റെ 1ാമത്തെ അധ്യായത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നത് അവൻ നമ്മെ വിശുദ്ധ വിളി കൊണ്ട് നമ്മെ വിളിച്ചു എന്നാണ്. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார் என்று சொல்கிறார். പരിശുദ്ധനായ ദൈവം, பரிசுத்தராக இருக்கக்கூடிய தேவன் വിശുദ്ധ വിളി കൊണ്ട്, பரிசுத்தமான அழைப்பை கொண்டு തന്റെ വിശുദ്ധിയിലേക്ക് നമ്മെ വിളിച്ചിരിക്കുകയാണ്. நம்முடைய பரிசுத்தத்திற்குள் நம்மை அழைத்திருக்கிறார். ദൈവത്തിന്റെ വിശുദ്ധിയുടെ പങ്കാളികളാകുവാൻ വിളിക്കപ്പെട്ടവർ, தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளாய் நாம் அழைப்பதற்கு நாம் பங்காளிகளாக மாற்றியிருக்கிறோம். അതാണല്ലോ ദൈവത്തിന്റെ സഭയുടെ ഒരർത്ഥം. அதான் தேவனுடைய சபையினுடைய ஒரு அர்த்தமாக இருக்கிறது. 1 അധ്യായത്തിന്റെ 2ാം വാക്യത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നത് 1 കൊരിന്ത്യർ 1ஆம் அதிகாரம் 2வது വചനത്തിലെ വാസിക്കുമ്പോൾ ക്രിസ്തുയേശുവിൽ ശുദ്ധീകരിക്കപ്പെട്ടവരും വിശുദ്ധീകരിക്കപ്പെട്ടവരും கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரிசுத்தவான்களாக்கப்பட்டவர்களும் വിശുദ്ധിയിൽ ജീവിക്കുവാൻ വിളിച്ചു വേർതിരിക്കപ്പെട്ടവരുമായ സഹോദരങ്ങളുടെ കൂട്ടങ്ങൾ, பரிசுத்தருமாய் வாழும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கின்ற சகோதரரே, ക്രിസ്തുയേശുവിൽ വിശുദ്ധീകരിക്കപ്പെട്ടവരും கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பரிசுத்தவான்களாக்கப்பட்டவர்களும் വിശുദ്ധ ജീവിതം നയിക്കുവാനായിട്ട് വിളിച്ചു വേർതിരിക്കപ്പെട്ട കൂട്ടമാണ് ദൈവത്തിന്റെ സഭ. பரிசுத்தராய் வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்களுமாக இருக்கக்கூடிய தேவனுடைய சபை. എഫേസ്യ ലേഖനം 5ാം അധ്യായത്തില് எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே കർത്താവായ യേശു ക്രിസ്തു തന്റെ സഭയെ തന്റെ മുൻപിൽ, ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ നിഷ്കളങ്കയും വിശുദ്ധയും പാടുകളൊന്നുമില്ലാത്തവളായി നിർത്തേണ്ടതിന് വേണ്ടിയിട്ട് തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തു എന്ന് നാം അവിടെ വായിക്കുന്നു. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவானவர் தாமே தம்முடைய சபையை பிதாவுக்கு முன்பதாக கரையும் திரையும் பிழையற்றதுமாய் நிறுத்தும்படிக்கு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. തെസ്സലോനിക്കരുടെ 1ാമത്തെ ലേഖനം അതിന്റെ 4ാമത്തെ അധ്യായത്തിൽ നാം വായിക്കുന്നത് 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிப்பது നമ്മെ അവൻ അശുദ്ധിക്കല്ല വിശുദ്ധിയിലേക്ക് അത്രേ വിളിച്ചത് നമ്മൾ വായിക്കുന്നു. நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். നമ്മെ കുറിച്ചുള്ള അവന്റെ ഇഷ്ടം നമ്മുടെ വിശുദ്ധിയാണ്. நம்மை குறித்திருக்கின்ற அவருடைய சித்தம் என்பது பரிசுத்தமாக இருக்கிறது. തെസ്സലോനിക്കർ 4ാം അധ്യായത്തിന്റെ 3ാം വാക്യത്തിലും 7ാം വാക്യത്തിലും നാം ഈ കാര്യങ്ങൾ കാണുന്നു. இந்த விஷயங்களை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் வாசிக்கின்றோம். നമ്മൾ അപ്പോസ്തലപ്രവൃത്തി 9ാം അധ്യായത്തില് அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே അവിടെ വിശ്വാസികളെ സംബോധന ചെയ്തിരിക്കുന്നത് அங்கே விசுவாசிகளுக்கென்று 13ാമത്തെ വാക്യത്തിലും 32ാമത്തെ വാക്യത്തിലും
13வது வசனத்திலும் 32வது வசனத்திலும் അവിടെ போதனையாக சொல்லப்பட்டிருப்பது, വിശ്വാസികളെ സംബോധന ചെയ്തിരിക്കുന്നത് விசுவாசிகளுக்கு என்று அறிவுரையாக சொல்லப்பட்டிருப்பது വിശുദ്ധന്മാർ എന്നാണ്. இங்கே பரிசுத்தர் என்றுதான், பரிசுத்தவான்கள் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறது. വിശുദ്ധന്മാർ എന്നാണ് അവിടെ സംബോധന ചെയ്തിരിക്കുന്നത്. பரிசுத்தவான்கள் என்று சொல்லிதான் அழைக்கப்பட்டிருக்கிறார். എഫേസ്യ ലേഖനം, எபேசியர் நிருபம், ഫിലിപ്പിയ ലേഖനം, பிலிப்பியர் நிருபம், അതുപോലെ കൊലോസ്യ ലേഖനത്തിന്റെ ആദ്യ വചനങ്ങൾ നമ്മൾ വായിക്കുമ്പോൾ, அதுபோல கொலோசியர் நிருபத்தினுடைய முதல் சில வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது ഈ ലേഖനങ്ങളിലെല്ലാം അപ്പോസ്തലനായ പൗലോസ് സഭയിലുള്ള വിശ്വാസികളെ സംബോധന ചെയ്യുന്നത് എഫേസ്യയിലുള്ള വിശുദ്ധന്മാർ എന്നാണ്. இங்கே சபையில் இருக்கின்ற விசுவாசிகள் அனைவரையும் அவர் சொல்லி அழைப்பது பரிசுத்தவான்கள். ഫിലിപ്പിയിലുള്ള വിശുദ്ധന്മാർ, பிலிப்பியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், കൊലോസ്യയിലുള്ള വിശുദ്ധന്മാരും വിശ്വസ്തരുമായ, യേശുക്രിസ്തുവിൽ വിശ്വസ്തരുമായ വിശ്വാസികൾ എന്നാണ് അവിടെ സംബോധന ചെയ്തിരിക്കുന്നത്. கொலோசையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும் அங்கே சபையில் இருக்கின்ற உண்மையுள்ளவர்களுக்கும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். പരിശുദ്ധനായ ദൈവം നമ്മെ അവന്റെ വിശുദ്ധിയിൽ പങ്കുള്ളവരായി തീരുവാനായിട്ട് വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. பரிசுத்தவானாய் இருக்கக்கூடிய தம் தேவன் தாமே நம்மை தம்முடைய பரிசுத்தத்துக்குள்ளாய் அழைத்திருக்கிறார். സങ്കീർത്തനം 93ന്റെ 5ാമത്തെ വാക്യത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നത്, 93ാം சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தில் நாம் வாசிப்பது, യഹോവേ വിശുദ്ധി നിന്റെ ആലയത്തിന് എന്നേക്കും ഉചിതം തന്നെ. கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாகும் உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ദൈവത്തിന്റെ ആലയത്തിന്റെ അലങ്കാരം, தேவனுடைய ஆலயத்தினுடைய அலங்காரம் என்பது, ദൈവത്തിന്റെ ആലയത്തിന്റെ സൗന്ദര്യം, தேவனுடைய ஆலயத்தினுடைய சௌந்தரியம் என்பது, വിശുദ്ധിയാണ് നിന്റെ ആലയത്തിന് എന്നേക്കും ഉചിതം. பரிசுத்தமே உம்முடைய ஆலயத்தினுடைய என்றென்றுமான அலங்காரமாக இருக்கின்றது. അതുകൊണ്ടാണ് അപ്പോസ്തലനായ പത്രോസ് 1 പത്രോസ് 1-ാം അധ്യായത്തിന്റെ 14 മുതൽ വരെയുള്ള 16 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത്. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1-ാം அதிகாரம் 14 முதல் 16 வரை இருக்கின்ற வசனத்திலே சொல்லும் பொழுது, പണ്ട് നിങ്ങളുടെ അജ്ഞാനകാലത്തുണ്ടായിരുന്ന മോഹങ്ങളെ മാതൃകയാക്കാതെ நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், നിങ്ങളെ വിളിച്ച വിശുദ്ധനൊത്തവണ്ണം உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல അനുസരണമുള്ള മക്കളായി நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக എല്ലാ നടപ്പിലും വിശുദ്ധരാകുവിൻ. எல்லா നടക്കകളിലെയും நீங்கள் பரிசுத்தராய் ഞാൻ இருங்கள். വിശുദ്ധനാകിയാൽ நான் பரிசுத்தராக നിങ്ങളും വിശുദ്ധരായിരിപ്പിൻ എന്ന് എഴുതിയിരിക്കുന്നുവല്ലോ. நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ദൈവം നമ്മിൽ നിന്ന് ആവശ്യപ്പെടുന്ന കാര്യം, தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய നമ്മെ காரியம், വിളിച്ച ദൈവം വിശുദ്ധനായി ആയിരിക്കുന്നത് പോലെ நம்மை அழைத்திருக்கின்ற தேவன் பரிசுத்தராய் இருக்கின்ற നാം നമ്മുടെ காரணத்தினாலே എല്ലാ നടപ്പിലും വിശുദ്ധരായിരിക്കുവിൻ. நாம் நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். എന്റെ പ്രിയ സഹോദരി സഹോദരന്മാരെ, என்னுடைய பிரியமான சகோதரனே சகோதரி, ദൈവമക്കളുടെ ഒരു അടയാളമാണ് അവരുടെ വിശുദ്ധ ജീവിതം. தேவ பிள்ளைகளுடைய அடையாளம் தான் அந்த பரிசுத்தம் என்பதாக இருக்கிறது. കാരണം പരിശുദ്ധനായ ദൈവം, காரணம் பரிசுத்தராய் இருக்கக்கூடிய தேவன் പരിശുദ്ധമായ വിളിയാൽ, വിശുദ്ധ വിളിയാൽ பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த அழைப்பினாலே അവന്റെ വിശുദ്ധിയിലേക്ക് വിളിക്കപ്പെട്ടവരാണ് ദൈവസഭ. அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கக்கூடியதுதான் இந்த தேவனுடைய சபை என்பது. ദൈവത്തിന്റെ വിശുദ്ധിയിൽ പങ്കാളികളായി തീരുവാൻ ദൈവം നമ്മെ വിളിച്ചിരിക്കുന്നു. தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளாய் பங்காளிகளாக மாறுவதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். വീണ്ടും നമ്മള് വേറൊരു പങ്കാളിത്തത്തിലേക്ക് നമുക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധ തിരിക്കാം. மீண்டுமாக வேறொரு பங்காளித்துவத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 പത്രോസിന്റെ 5-ാമത്തെ അധ്യായത്തിന്റെ 1-ാമത്തെ വാക്യം, 1 பேதுரு 5-ாம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பரும் உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், വെളിപ്പെടുവാനുള്ള തേജസ്സിന് കൂട്ടാളിയായ, வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நீங்கள், വെളിപ്പെടുവാനുള്ള തേജസ്, മഹിമ, இங்கே வெளிப்பட போகின்ற மகிமை, ആ മഹിമയ്ക്ക് കൂട്ടാളികളായി തീരുവാൻ அந்த மகிமைக்கு நாம் பங்காளிகளாக மாறப்போகின்றோம். നമ്മെ വിളിച്ചിരിക്കുന്നു. நம்மை அழைத்திருக்கின்றார். എത്ര വലിയ ഭാഗ്യപദവിയാണ്, പ്രത്യാശയാണ് ദൈവമക്കളായിട്ടുള്ള ദൈവം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നത്. இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக, ஒரு எதிர்பார்ப்பாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். കൊലോസ്യ ലേഖനം 3-ാം അധ്യായം கொலோசியர் நிருபம் 3-ாம் அதிகாரம் അതിന്റെ 3-ഉം 4-ഉം വാക്യങ്ങളില് அதனுடைய 3-ம் 4-வது வசனங்களிலே നമ്മളിങ്ങനെ വായിക്കുന്നു, நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், നിങ്ങൾ മരിച്ച നിങ്ങളുടെ ജീവൻ ക്രിസ്തുവിനോടുകൂടെ ദൈവത്തിൽ മറഞ്ഞിരിക്കുന്നു. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. നമ്മുടെ ജീവനായ ക്രിസ്തു വെളിപ്പെടുമ്പോൾ நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது നിങ്ങളും അവനോടുകൂടെ തേജസ്സിൽ വെളിപ്പെടും. நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். അവൻ വെളിപ്പെടുമ്പോൾ அவர் வெளிப்படும் போது നിങ്ങളും അവനോടുകൂടെ തേജസ്സിൽ വെളിപ്പെടും. நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்.
വിശ്വാസികൾ കണ്ണിമിക്കുന്നതിനിടയിൽ അവന്റെ കാഹളത്തിന്റെ നാദത്തിങ്കൽ കണ്ണിമിക്കുന്നതിനിടയിൽ അവർ രൂപാന്തരപ്പെടും. விசுவாசிகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவருடைய எக்கால துணியானது கேட்கப்படும் பொழுது ക്രിസ്തുവിൽ മരിച്ചവർ അവന്റെ കാഹള ധ്വനിയിങ്കൽ ഉയർത്തെഴുന്നേൽക്കും. മഹിമയുള്ള ശരീരത്തോടു കൂടി ഉയർത്തെഴുന്നേൽക്കും. கிறிஸ்துவில் மரித்தவர்கள் அவருடைய எக்கால துணியானது கேட்கப்படும் நேரத்திலே மகிமையிலே ஒரு நொடிப்பொழுதிலே കർത്താവിന്റെ വരവിങ്കൽ ജീവനോടെ ഇരിക്കുന്ന വിശുദ്ധന്മാർ கர்த்தருடைய வருகை நேரத்திலே உயிரோடே கூட இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் അവർ കണ്ണിമയ്ക്കുന്നിടയിൽ രൂപാന്തരപ്പെടും. அவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்திலே மறுரூபப்படுவார்கள். അവന്റെ മഹിമയുള്ള ശരീരത്തോട് അനുരൂപമായ ഒരു ശരീരം നമുക്ക് ലഭിക്കും. அவருடைய மகிமைக்கு ஏற்றவனமாக இருக்கக்கூடிய அந்த சரீரத்திற்கு ஒப்பாக ஒரு சரீரம் நமக்கு വെളിപ്പെടുവാനുള്ള തേജസ്സിന്റെ കൂട്ടാളികളായി തീരുവാൻ നമ്മെ വിളിച്ചിരിക്കുന്നു. வெளிப்பட போகின்ற அந்த மகிமைக்கு பங்காளிகளாக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். നാം അവൻ ഇരിക്കുന്നത് പോലെ നാമും അവനോട് അനുരൂപരാകും, കാണും, അവനെ കാണും. அன்றைக்கு நாம் அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இருப்போம். 2 തെസ്സലോനിക്കയുടെ ലേഖനം രണ്ടാമത്തെ അധ്യായം 14-ാമത്തെ വാക്യത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നത് 2 തെസ്സലോനിക്കർ 2-ാം അധ്യായം 14-ാவது വചനത്തിലെ இப்படி വാசிக்கிறோம். അവന്റെ മഹത്വത്തെ പ്രാപിപ്പാനല്ലോ എന്റെ സുവിശേഷത്താൽ നിങ്ങളെ വിളിച്ചിരിക്കുന്നത് എന്ന് അപ്പോസ്തലനായ പൗലോസ് തെസ്സലോനിക്കയിലുള്ള വിശ്വാസികളോട് പറയുന്നു. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடையும் பொருட்டாகவே எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று தெசலோனிக்கேக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ മഹത്വത്തെ പ്രാപിക്കാനല്ലോ എന്റെ സുവിശേഷത്താൽ, ഞങ്ങളുടെ സുവിശേഷത്താൽ നിങ്ങളെ വിളിച്ചിരിക്കുന്നത്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமை அடையும் பொருட்டாகவே எங்களுடைய சுவிசேஷத்தினாலே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்கிறார். പ്രിയ സഹോദരി സഹോദരന്മാരെ, பிரியமான சகோதரனே சகோதரியே, ഇന്ന് ഈ ലോകത്ത് നമുക്ക് കഷ്ടങ്ങൾ, വേദനകൾ, രോഗങ്ങൾ, ദുഃഖങ്ങൾ, നിരാശകൾ, സങ്കടങ്ങൾ, അങ്ങനെ എണ്ണമില്ലാത്ത ലിസ്റ്റ് നമുക്കുണ്ട്. இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு எண்ணமில்லாத அளவில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் வேதனையும் போராட்டங்களும் உண்டு. എന്നാൽ അപ്പോസ്തലനായ പൗലോസ് റോമാലേഖനം 8-ാം അധ്യായത്തിന്റെ 18-ാമത്തെ വാക്യത്തിൽ പറയുന്നത്, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபம் 8-ாம் அதிகாரம் 18-வது வசனத்திலே சொல்லும் பொழுது, നമ്മിൽ വെളിപ്പെടുവാനുള്ള തേജസ് വിചാരിച്ചാൽ ഈ കാലത്തിലെ കഷ്ടങ്ങൾ സാരമില്ല എന്ന് എണ്ണുന്നു. ஆகையால் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று இக்காலத்து பாடுகளை குறித்து எண்ணுகிறேன். ദൈവം നമ്മെ വെളിപ്പെടുവാനുള്ള തേജസ്സിന്റെ അവകാശികളായി, തേജസ്സിന് പങ്കാളികളാകുവാനായിട്ട് വിളിച്ചിരിക്കുന്നു. இனி வெளிப்பட போக இருக்கக்கூடிய மகிமை குறித்து அந்த மகிமையிலே பங்காளிகளாக நாம் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். നാം പ്രഭാതത്തിൽ കർത്താവിനെ ആരാധിച്ചു, കർത്തൃമേശയിൽ നിന്നും ചേർന്ന ദൈവത്തെ ആരാധിച്ചു. காலையிலே நாம் தேவனை ஆராதித்து கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற்றோம். 1 കൊരിന്ത്യർ 10-ാം അധ്യായത്തിന്റെ 1 കൊരിന്ത്യർ 10-ാം അധ്യായത്തിൽ 16-ഉം 17-ഉം വാക്യങ്ങൾ നമ്മൾ വായിക്കുമ്പോൾ 17-ാമത്തെ വാക്യത്തിൽ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു, 17-வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, അപ്പം ഒന്നാകെ കൊണ്ട് പലരായ നാം ഒരു ശരീരമാകുന്നു. அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். നാം എല്ലാവരും ആ ഒരേ അപ്പത്തിൽ അംശികളായിരിക്കുന്നുവല്ലോ. நாம் எல்லாரும் அந்த ஒரே அப்பத்திலே பங்காளிகளாக அல்லது அவயவங்களாக இருக்கிறோம் அல்லவா. കർത്തൃമേശയിൽ നിന്ന് ഓഹരിക്കാരാകുവാനായിട്ട് ദൈവം നമ്മെ വിളിച്ചിരിക്കുന്നു. கர்த்தருடைய மேஜையிலிருந்து நாம் சுதந்திரராக பங்கு பெறும்படி തീർന്നിരിക്കുകയാണ്. என்னுடைய நேரம் இங்கே முடிவடைந்திருக்கிறது. നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം, ഇനിയും അനേക കാര്യങ്ങളിൽ ഓഹരിക്കാരാകേണ്ടതിന് ദൈവം നമ്മെ തിരഞ്ഞെടുത്തു എന്ന്. சுதந்திரராக நம்மை மாற்றியிருப்பதற்கு கர்த்தர் இன்னும் அநேக விஷயங்களை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார் அல்லவா. ദൈവം നമ്മെ അവന്റെ അവകാശത്തിന്റെ കൂട്ടവകാശികളാകുവാനായിട്ട് നമ്മെ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. தேவன் நம்மை உடன் சுதந்திரராக மாற்றியிருக்கிறார். അവന്റെ സഭയായ ശരീരത്തിൽ പങ്കാളികളാകേണ്ടതിനായിട്ട് നമ്മെ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. அவருடைய சபையாக இருக்கின்ற சரீரத்திலே பங்காளிகளாக இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். അന്യരായിരുന്ന നമ്മെ അവന്റെ വാഗ്ദത്തത്തിൽ പങ്കാളികളാകുവാനായിട്ട് തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. அந்நியர்களாக இருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்திலே பங்காளிகளாக மாற்றியிருக்கிறார். ദൈവം തന്റെ വിശുദ്ധ സ്വർഗീയ വിളിക്ക് പങ്കാളികളാക്കി തീർത്തിരിക്കുന്നു. நம்மை தம்முடைய பரிசுத்த அழைப்பிற்குள்ளாக நம்மை பங்காளிகளாக மாற்றியிருக்கிறார். അവന്റെ വിശുദ്ധിയിൽ പങ്കാളികളാകുവാനായിട്ട് വിളിച്ചിരിക്കുന്നു. தேவன் நம்மை தம்முடைய பரிசுத்தத்திலே பங்காளிகளாக இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். ദൈവം നമ്മെ ആരാധനയിൽ പങ്കാളികളായി, കർത്തൃമേശയിൽ നിന്ന് പങ്കാളികളായി തീരുവാനായിട്ട് നമ്മെ വിളിച്ചിരിക്കുന്നു. தேவன் நம்மை ஆராதனையிலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படியாக ஒரு അനേക പങ്കാളിത്തങ്ങൾ നമുക്ക് ദൈവവചനത്തിൽ നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. இன்னும் வேதத்தில் இன்னும் அநேக பங்காளித்துவத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். പ്രിയമുള്ളവരെ, பிரியமானவர்களே, ഈ വലിയ പദവിയൊക്കെ നമുക്ക് എന്ത് യോഗ്യതയായിരുന്നു இந்த மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு எவ்விதத்திலும் நாம் தகுதி இருந்தோமா? കർത്താവായ യേശുക്രിസ്തുവിൽ വിശ്വസിച്ച് രക്ഷിക്കപ്പെട്ട യുവമക്കൾക്കുള്ള ഭാഗ്യ പദവിയാണ് ഇതെല്ലാം. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற அவருக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளாக. രക്ഷിക്കപ്പെടാതെയുള്ളവർ ക്രിസ്തുവിൽ നിന്ന് വേർപെട്ടവരാണ്. ரட்சிக்கப்படாதிருக்கிறவர்கள் கிறிஸ்துவிலிருந்து பிரிந்து காணப்படுகிறார்கள். അവർ ദൈവത്തിന്റെ ജനം എന്നുള്ള പദവിക്ക് വെളിയിലുള്ളവരാണ്. அவர்கள் தேவனுடைய ஜனம் என்ற பதவியிலிருந்து வெளியே. അവർ
അവർ ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തങ്ങൾക്ക് അന്യസ്തരാണ്. அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராக അവർ இருக்கிறார்கள். ദൈവമില്ലാത്തവരാണ്. அவர்கள் தேவன் இல்லாதவர்கள். അവർ പ്രത്യാശയില്ലാത്തവരാണ്. அவர்கள் நம்பிக்கையற்றவர்கள். അവർക്ക് ദൈവത്തിന്റെ സഭയാകുന്ന ശരീരത്തിൽ പങ്കാളിത്തമില്ല. தேவனுடைய சபையாக இருக்கின்ற சரீரத்தில் அவர்களுக்கு என்று எந்த பங்காளித்துவமும் இல்லை. എന്നെ കേൾക്കുന്ന ആരെങ്കിലും രക്ഷിക്കപ്പെടാതെ ഇവിടെ ഉണ്ടെങ്കിൽ, என்னை கேட்கக்கூடிய யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் இங்கே இருப்பீர்கள் என்றால், നമ്മെ ദൈവം ഈ ഭാഗ്യപദവിയിലേക്ക് വിളിക്കുകയാണ്. நம்மையும் தேவன் இந்த பாக்கியமான ஸ்தானத்திற்குள் അപ്പോസ്തല அழைக்கிறார். പ്രവൃത്തി 2-ാം അധ്യായത്തിന്റെ 47-ാമത്തെ വാക്യത്തിൽ നമ്മൾ വായിക്കുന്നത്, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2-ாம் அதிகாரம் 47வது வசனத்திலே வாசிக்கும், അവൻ രക്ഷിക്കപ്പെടുന്നവരെ ദിനംതോറും സഭയോട് ചേർത്തുകൊണ്ടിരുന്നു. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். എന്റെ പ്രിയ സഹോദരി സഹോദരന്മാരെ, என்னுடைய பிரிய சகோதரனே சகோதரியே, എന്നെ കേൾക്കുന്ന ആരെങ്കിലും രക്ഷിക്കപ്പെടാതെ ഉണ്ടെങ്കിൽ, என்னை கேட்கக்கூடிய யாராவது ரட்சிக்கப்படாமல் இன்னும் இருப்பீர்கள் என்றால், നിങ്ങൾ സഭാ ഇരിക്കുകയാണെങ്കിൽ തന്നെയും நீங்கள் சபையரங்கத்தில் இருக்கும் பொழுதும் கூட നിങ്ങൾക്ക് ദൈവത്തിന്റെ സഭയിലെ ഒരു അംഗമാകുവാൻ സാധിക്കില്ല. நீங்களும் தேவனுடைய சபையிலே ஒரு அங்கத்தினராக மாற ഇന്ന് முடியாது. തന്നെ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിനെ സ്വന്തം രക്ഷിതാവായിട്ട് അംഗീകരിക്കുക. இன்றைக்கே நீங்கள் தேவனை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ആ നിമിഷം തന്നെ നിങ്ങൾ ദൈവമക്കളായി തീരും. அந்த நேரத்தில் தான், அந்த நிமிஷத்தில் நீங்கள் தேவனுடைய ആ பிள்ளைகளாக നിമിഷത്തിൽ மாறுவீர்கள். തന്നെ ക്രിസ്തുവിലുള്ളവർ അബ്രഹാമിന്റെ വംശത്തിലുള്ളവരായി തീരുകയും അവകാശികളായി തീരുകയും ചെയ്യും. அந்த நேரத்தில் தாமே நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக, ஆபிரகாமுடைய சந்ததியாராக, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் சபைக்குள்ளும் കർത്താവായ യേശുക്രിസ്തുവിനെ സ്വന്തം രക്ഷിതാവായിട്ട് അംഗീകരിക്കുക. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். നിങ്ങൾ ഈ ഭാഗ്യ പദവികൾക്കെല്ലാം യോഗ്യരായി തീരും. அப்பொழுது நீங்கள் இந்த சொல்லப்பட்ட எல்லா பங்காளித்துவத்திற்கும் நீங்களும் ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக ദൈവം மாறுவீர்கள். നമ്മെ ഏവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. ദൈവത്തിന്റെ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.